நல்ல பெரிய மண்டபம், வெள்ளை குதிரை தேரு, அதுல காஞ்சி பட்டு உடுத்திக்கிட்டு, கழுத்து நிறைய தங்க நகை, கை நிறைய தங்க வளையல், விரல் ஃபுல்லா தங்க மோதிரம் போட்டுட்டு கீழே இறங்குனா கால் வைக்கிற இடமெல்லாம் ரோசா பூவை தூவி, இந்த பக்கம் பார்த்தா டிஜே செட்டு, இந்த பக்கம் பார்த்தா நாதஸ்வரம் செட்டு, உள்ள போனா பஃபெட் சிஸ்டம்ல வெரைட்டியான ஃபுட். அது மட்டும் இல்லப்பா, ஃபினிஷிங் டச் ஐஸ்கிரீம், டெசர்ட்னு சும்மா வெச்சு அசத்தி ஜாம்னு கல்யாணம் பண்ணா உனக்கு தானப்பா பெருமை. ஐயோ அப்பா, என்னாச்சுப்பா? இப்படி சொன்னது கேட்டதுக்கு எனக்கு நெஞ்சு வலிக்குதுமா. என்னப்பா? ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? ஏன் உனக்கு சாதாரணமான கல்யாணம் பண்ண ஆகாதா? மா, கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு தடவை தாமா பண்ண போறோம். அந்த ஒரு தடவை பண்றது எனக்கு பெரிய ஈவெண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான்மா. இப்பெல்லாம் கல்யாணம் பண்ண உடனே பிரிஞ்சு போயிடுறாங்கம்மா. ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் ஆகும்போது நான் இவ்வளவு பவுன் போட முடியுமா? இங்க பாருடி, நீ சொல்ற மாதிரி கிராண்டா மண்டபத்துல பண்ணாலும் கல்யாணம் தான், சிம்பிளா கோயில்ல பண்ணாலும் கல்யாணம் தான். நம்ம தெருமுக்கூட்டுல இருக்க கோயில்ல தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறோம். உனக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என்னப்பா, அம்மா என்னமோ தெருமுனையில தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது, நீ பார்த்துட்டு சும்மா இருக்க. என்னப்பா நினைச்சிட்டு இருக்க நீ?